Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வந்து கேனல்ல வாங்குனா இந்த மாதிரி பாக்கெட்ல வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து போட்டு பேக்கிங் ஆகி வரும். இதை வந்து நம்ம எப்படி வந்து வீட்ல உபயோகமா மாத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி இருந்தால் கூட இதை வந்து நம்ம எப்படி வந்து வீட்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கோம், ஒரு காளான் பாக்ஸ். இதை வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலே நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், நெய் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து கீழே அப்படியே வைக்கும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஏகமாக ஆயில் வந்து சிந்திடுச்சுன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம், டிஷ்யூ பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி துணி கூட இதில் வந்து நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆயில் பாட்டில், நெய் பாட்டில் இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து எங்கேயுமே சிந்தாமல் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. பாருங்கள், இந்த பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம வந்து துணி வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு ஒரு காளான் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம ஆயில் கேன் வச்சுருக்கிற இந்த பாக்ஸுக்கு பக்கத்துலேயே இந்த பாக்ஸையும் நம்ம வச்சிடலாம். நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் இடிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி இடிகள் வச்சிட்ருக்கோம். இதை வந்து நம்ம இதில் வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டோன்னா பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடிகளை வந்து இப்படியே வச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப் மேலே இழுத்தோன்னா ஸ்க்ராச்சஸ் விடுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸோடு வச்சு நகர்த்தும் போது எந்த வித ஸ்க்ராச்சஸ்ஸு விழுகாது. இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்க்ரப்பரு, இது ஒரே பாக்ஸ் கூட நம்ம ரெண்டையும் ஒன்றா போட்டு வச்சுட்டோன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுகும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த சோப் கரைஞ்சி எங்கேயும் கீழே வந்து இந்த ஃப்ளோர்லேயே தான் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் எங்கிட்ட இருக்கிற கேரி பேக்கை வந்து கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிங்க்குக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா சிங்கில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் இதில் தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம மேடையில் வந்து காய்கறியெல்லாம் நறுக்குவோம், வெங்காயம் எல்லாம் நறுக்கும்போது அந்த தோல் அதுகளெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டு வச்சுட்டோம்னா இந்த கவரோடு எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து அடிக்கடி கழுக வேண்டியதில்லை. இந்த மாதிரி கேரி பேக்கை வந்து மாட்டி வச்சுட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் ஒரு கற்பூர டப்பா தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கற்பூரம் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. கற்பூரம் ஃபுல்லாக இருக்கும்போது என்ன ஸ்மெல் அடிக்குமோ அதே ஸ்மெல் தான் இந்த காலியான டப்பாவோடையும் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த காலியான பேக்கெட்டை வந்து நம்ம வந்து வெளியே தூக்கி போடாமல் இதை வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பீரோட வந்து வெளியே எங்காவது அடிக்கடி போக மாட்டோம். அப்படியே நம்ம வந்து வெளியே அடிக்கடி போகாதனால சாரீஸ் எல்லாம் அப்படியே நீட்டாக மடித்து எடுத்து வச்சுருப்போம். இந்த மாதிரி புடவைகளில் வந்து சில டைமில் மூடியே இருக்கும்போது ஸ்மெல் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை வந்து ஏதாவது ஒரு புடவை கடையில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பீரோ ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்கும், புடவையும் நல்லா ஸ்மெல் அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்ஸ்த் ஐடியாவுக்கு நான் ஒரு குட்டி ஒரு பாக்ஸை எடுத்திருக்கேன். இதுவும்
கற்பூரம் வாங்கின பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து குட்டியாக இருக்கிறனால இதில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டெய்லரிங் ஐட்டம்ஸு சாதா நீடில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா மிஷின் நீடில் இதெல்லாம் கூட நம்ம வந்து இதில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 7th ஐடியாவுக்கு நம்ம கடைகளெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னரில் தான் பார்சல் வரும். நம்ம இந்த ஃபுட் கண்டெய்னரெலாம் தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா என்னுடைய ஒர்க்குக்கு தேவையான ஸ்டோன்ஸு சமைக்கி இதையெல்லாம் வந்து போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து கிச்சனில் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் வந்து எப்படி கிச்சனில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். என் வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் அந்த ஐடியாவோட ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவில் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.